நண்பர்களே, உயிர் நாடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த முருங்கைக்கீரையோட தண்டு வச்சு ஒரு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் முருங்கைக்கீரை ஆயில் யூஸ் பண்ணாமல் இந்த பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்தது வேர்க்கடலை நல்லா வறுத்து பொட்டு எடுத்துட்டு நான் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது காரத்துக்கு நான் வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் வெறும் தவால லைட்டாக போட்டு வறுத்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்போதான் நம்ம அரைக்கும் போது அது ஈஸியாக அரையும். அதனால எப்படி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனியன் அண்ட் பூண்டு. நான் ஆனியன் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் தான் 1 எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 5 to 6 பல்லு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து நான் சூப் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம கீரையில் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி நிறைய நின்றுடும். அதனால கொஞ்சமாக அளவாக எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க அந்த முருங்கைக்கீரையை நான் இந்த தண்ணியில ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு 5 minutes விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா வேகட்டும். உங்களுக்கு கீரை இப்படி நல்லா இப்படி எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா மசியணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். கீரை நம்ம வேக வச்சிருக்கோம். அது வேகிறதுக்குள்ள நமக்கு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுற இந்த மிக்ஸை அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நான் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைக்கும் போது நான் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம். இதை தான் நம்ம கீரையில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கீரை வந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கீரை நல்லா வெந்திருக்கு. நம்ம தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் தண்ணி எக்ஸஸாக இருந்தால் நீங்கள் அந்த தண்ணியை கொஞ்சமாக எடுத்துட்டு அதை லைட்டாக பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு குடிச்சிக்கலாம். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம கீரை நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஆயில் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சால்ட் தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த முருங்கைக்கீரையில் ரொம்பவே அயன் சக்தி இருக்குது. அதனால் ரொம்பவே நல்லது. அதுவும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 நாளாவது எடுத்துக்கோங்க. நம்ம ஹீமோக்ளோபினோட லெவல் கூட நல்லா ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு இயற்கையான வழி இது. அதுவும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா 300 வகையான நோய்களை தீர்க்கும் பவர் இருக்குது. நம்ம மாரியம்மன் கூழ்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கூழ் பண்ணி இந்த மாதிரி இப்போ நீங்கள் முருங்கைக்கீரை பொரியல் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி இருக்குது. உங்களுக்கு பொரியல் மாதிரி வேணும்னா இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம விட்டுடலாம். இதை அப்படியே கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 minutes அப்படியே சிம்மில் வச்சு விட்டுடுங்க. இப்போ நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ அப்படியே சூப்பராக நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது முருங்கை தண்டு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த கீரையை எடுத்துட்டு தண்டு பகுதியை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. எல்லாம் கீரையோட தண்டுங்க. அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு முத்தின தண்டு தான் இருக்குன்னா பரவாயில்ல, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை என்ன பண்ணணும், சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தண்டில் கூட ரொம்பவே சக்தி இருக்குங்க. இதை நம்ம ஜென்ரலாக நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இதில் நம்ம ஒரு சூப் பண்ணி 1 கிளாஸ் அளவுக்கு குடித்தோம்னா ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையில் இருக்கிற அவ்வளோ சக்தியும் இந்த தண்டுலேயும் இருக்கும். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதே மாதிரி அதில் இருக்கிற அயன் கண்டென்ட் மாதிரி இதுலேயும் இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஒரு ஹாட் வாட்டருக்கு பதில் இந்த சூப் குடிச்சிக்கலாமே, ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லைங்களா. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் இதை. ஏன்னா குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வெங்காயம், பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ண போகிறோம், உப்பு ஆட் பண்ண போகிறோம். அதனால் அந்த மசாலா இருக்கிறதுனால குழந்தைங்க வேண்டான்லாம் சொல்ல மாட்டாங்க.
முடிஞ்ச அளவுக்கு வந்து குழந்தைங்கள குடிக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. நம்ம வந்து இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டிக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம், எதுக்கு எடுத்தாலும் அலோபதி ட்ரீட்மெண்ட் தான், அதோட சைடு எஃபெக்ட்ஸே நிறையவே இருக்குது. அதனால் இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற பொருளை வந்து நம்ம வீணாக்காமல் இந்த மாதிரி சூப்போ இல்லை அந்த மாதிரி ரசமோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை தண்டெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சாச்சு. பூண்டு வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வெங்காயம் எடுத்திருக்கேன். நமக்கு அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்றதுனால இப்போ நம்ம இதெல்லாமே வந்து சேர்த்து வேக வச்சுக்கலாம். எப்படின்னா இந்த வெங்காயம் இந்த பூண்டையும் வந்து கொஞ்சமாக வந்து இடித்து போட்டுக்கலாம். நம்ம சூப்புக்கு வந்து நான் தக்காளியும் சேர்க்க போகிறேன். அதுவும் நல்லா வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம வந்து முருங்கைக்கீரை தண்டு அப்புறம் தக்காளி ஒரு மீடியம் சைஸு இதை வச்சு தான் நம்ம வந்து சூப் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி மண் பாத்திரத்தில் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வந்து தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் சூடு ஏறி இருக்குது. இப்போ நம்ம வந்து தண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் தண்டை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பூண்டு நம்ம இடித்து வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. அப்போ தான் நமக்கு வந்து இந்த தண்டில் இருக்கிற இந்த சாரெல்லாம் வந்து நல்லா இறங்கும். இப்போ நமக்கு வந்து சூப் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நான் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக வந்து நான் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இதை அப்படியே கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து சூப் ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் அண்ட் முருங்கைக்கீரை தண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணும்போது தேவையான அளவு பெப்பர் தூளை வந்து இது மேலே தூவி வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சூப் அண்ட் பொரியல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப இரும்பு சக்தி நிறைந்தது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு இந்த மாதிரி தண்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.